Taste the Daily. புயல் வெள்ளம் பாதித்த பகுதிகளை வியோவா கூட பார்வையிடவில்லை என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டினார். விழுப்புரத்தில் அதிமுக சார்பில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் எழுச்சியாற்றினார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்த்து நிவாரணம் வழங்கிய பிறகுதான் ஸ்டாலின் தூக்கத்தில் இருந்து எழுந்தார் என்று கடுமையாக விமர்சனம் செய்தார். இந்த மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக போய் பார்த்தாரா, சந்தித்தாரா? எங்கேயாவது வெள்ள பாதிக்கப்பட்ட பகுதியில போய் அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொன்னாரா? எங்க வந்தாரு? மண்டபத்துக்கு வராரு. மண்டபத்தில் அவங்க கட்சிக்காரங்க ஒரு 4 பேர் கூட்டி வச்சிருந்தாங்க. நிவாரணம் கொடுத்தாரு. அதுக்குள்ள நிவாரணத்தை எப்படி போட்டான் பாத்தீங்கல்ல? திண்டிவனத்துல தூக்கி நாய்க்கு வீசுற மாதிரி தூக்கி வீசினான் நிவாரணத்தை. வந்தாரு, போட்டோ எடுத்தாரு, போயிட்டார் நிவாரணம். அதுக்கப்புறம் அவருடைய அருமை முதல்வர், துணை முதலமைச்சர், அவருக்கு அவரே பட்டம் சுட்டிக் கொள்வார். சிறப்பாக செயல்படுகிறார். வந்தார். சரி, உங்க அப்பாவுக்கு தான் முடியல, ரைட்டு, இவருக்கு என்ன குறைச்சல்? வந்தாரு. உதயநிதி எங்கேயா பாத்தீங்களா? எந்த மக்களாவது பார்த்தாரா? பாதிக்க மக்கள் யாராவது சந்திச்சாரா? நிவாரணம் கொடுத்தாரா? ஏன் சந்திக்க முடியல? ஏன் பார்க்க போல? மக்கள் கொதித்து போயிருந்தார்கள். மக்கள் கோபத்தில் இருந்தார்கள். மக்களை சந்திக்க முடியாத ஒரு நிலை இந்த ஆட்சியாளருக்கு, முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்குமே மக்களை சந்திப்பதற்கு பயம், அச்சம். நிவாரணம் இன்னைக்கு ஆச்சு, நல்லா ஆச்சு. என்ன அறிவிச்சாரு? வெள்ளம் பாதித்த விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு முழுமையாக நிவாரணம் வழங்கப்படும் என்று சொன்னார். வந்துருச்சா? கொடுத்துட்டாங்களா? வந்துருக்குதா நிவாரணம்?